அத்தியாயம் 13. அகக்கண்காட்சி. நெடுமாறனும் அந்த சமண முனிவரும் வராக நதியின் ஒரு கரையிலிருந்து இன்னொரு கரைக்கு படகுல போறாங்க. இனி நெடுமாறனே நினைச்சாலும் திரும்பி வர முடியாத அளவுக்கு அந்த உடுக்கையினுடைய சத்தம் நெடுமாறனை ஈர்க்குது. படகு செலுத்தக்கூடிய வீரர்களை அங்கேயே விட்டுட்டு இவங்க 2 பேர் மட்டும் அந்த குகைக்கு போயிடுறாங்க. அந்த குகைக்கு உள்ள ஒரு விளக்கு எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. அதுக்கு பக்கத்துல இருந்து ஒரு புகையா கிளம்பி வந்துகிட்டு இருக்கு. இத பார்த்தா ஏதோ மாய உலகத்தின் கனவு காட்சி மாதிரி இருக்குது. நெடுமாறன் கூட இருக்கக்கூடிய திகம்பர முனிவர் மாதிரி அங்கேயும் கொஞ்சம் திகம்பர முனிவர்கள் இருக்கிறாங்க. அந்த திகம்பர முனிவர்களுக்கு நடுவுல ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அந்த சின்ன பையனை சுத்தி தான் அத்தனை பேரும் உக்காந்து இருக்கிறாங்க. அந்த குகையில் வாசிக்கப்படக்கூடிய வீணை சத்தம், உடுக்கை சத்தத்துக்கு ஏற்ப அந்த பையனுடைய உடலும் லேசா ஆடிக்கிட்டு இருக்கு. அந்த சிறுவனுடைய கண்கள் மூடி இருக்கு. ஆனாலும் கூட பாக்குறதுக்கு ரொம்ப ஆக்ரோஷமா இருக்குது. நெடுமாறனை அழைச்சிட்டு வந்த அந்த சமண முனிவர் சத்தம் போடாம உட்காரு அப்படின்னு செய்கையில சொல்றாரு. அவனும் அதே மாதிரி சத்தம் போடாம உட்காருறான். கொஞ்ச நேரம்தான் அந்த குகைக்குள்ள மந்திர ஒலி, வாத்திய முழக்கம் இவற்றினுடைய வேகம் அதிகரிக்குது. அந்த வேகம் அதிகரிக்க அதிகரிக்க அந்த திகம்பர முனிவர்களுக்கு நடுவுல ஒரு பையன் உட்கார்ந்துருந்தான் இல்லையா, அந்த பையனுடைய உடம்பின் ஆட்டமும் அதிகரிக்கு. திடீர்னு அந்த மந்திர ஒலியும் வாத்திய முழக்கமும் நின்னுருச்சு. அந்த பையன் வீல்னு சத்தம் போட்டுட்டு தரையில நெடுஞ்சான் கிடையா விழுந்துடுறான். கொஞ்ச நேரம் அந்த குகை மண்டபத்துல சத்தமே இல்லை, ரொம்ப அமைதியா இருக்கு. கட்ட மாதிரி கிடந்தானே ஒரு சிறுவன், அவனுடைய கண் இமைகளும் உதடுகளும் லேசா துடிக்குது. இதை பார்த்த உடனே அந்த சமண முனிவர்கள்ல ஒருத்தர் என்ன பண்றாருன்னா, அந்த வீணையினுடைய ஒரு நரம்ப ட்வைங் அப்படின்னு தட்டி விடுறாரு. தட்டி விட்டுட்டு, தம்பி என் குரல் உனக்கு கேக்குதா, பதில் சொல்லு அப்படிங்கிறாரு. அப்படிங்கிறான் அந்த சிறுவன். அப்படின்னா நான் கேட்குற கேள்விக்கு பதில சொல்லு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னால நீ இருந்த இடத்துக்கும் இப்ப இருக்கக்கூடிய இடத்துக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் தெரியுதா தம்பி அப்படின்னு கேட்குறாரு. கொஞ்ச நேரத்துக்கு முன்னக்குட்டி ஒரு குகையில நான் தரையில கிடந்தேன். ஆனா இப்போ ஆகாச வெளியில மிதந்துகிட்டு இருக்கேன். என்னால ஆகாசத்துல எல்லா இடத்துக்கும் போயிட்டு வர முடியுது சுவாமி அப்படின்னு சொல்றான். நீ மிதக்கக்கூடிய இடத்துல உன்னை சுத்தி என்னெல்லாம் தெரியுது தம்பி அப்படின்னு கேட்கிறாரு ஒரு முனிவர். என்னை சுற்றி திரள் திரளாக புகை மண்டலங்கள் தெரியுது. அந்த புகை மண்டலத்துக்குள்ள எத்தனையோ உருவங்கள் மங்களா தெரியுது. சில நேரம் தெரியுது, சில நேரம் மறைஞ்சும் போயிருது அப்படிங்கிறான் அந்த பையன். தம்பி நீ நிக்கக்கூடிய இடத்துலயே தான் நிக்க முடியுதா, இல்ல முன்னால பின்னாலெல்லாம் போக முடியுதா அப்படின்னு கேட்கிறாரு அந்த முனிவர். உடனே அந்த பையன் சொல்றான், முன்னாடி பின்னாடி மேல கீழே 4 திசைகள்லையும் போக முடியுது சாமி அப்படிங்கிறான். சிறுவன் கிட்ட கேள்விகளை கேட்ட சமணர் பாண்டிய நெடுமாறனை நோக்கி சொல்றாரு, பாண்டியகுமாரா, இந்த பிள்ளை இப்போது ரிஷபதேவரின் அருளால் அகக்காட்சியை பெற்றிருக்கிறான். இதற்கு முன் 20,000 ஆண்டு காலத்தில் நடந்தவைகளையும் இனிமேல் 20,000 ஆண்டு காலத்தில் நடக்க போகக்கூடிய சம்பவங்களையும் இவனால் நேருக்கு நேரா பார்த்து சொல்ல முடியும். உனக்கு ஏதாச்சும் கேட்கணும்னா நீ கேட்கலாம் அப்படிங்கிறாரு. நெடுமாறன் கொஞ்சம் தயங்குறான். வருங்காலத்தை மறைத்து கொண்டிருக்கும் மேகத்திரையை விலக்கி கொண்டு எதிர்கால சம்பவங்களை நாம் பார்க்கறது அவசியம்தானா? அப்படி பார்க்கறதுனால ஏதாச்சும் விபரீதம் ஏற்படாதா? எனக்கு ஒன்றும் தெரிஞ்சுக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மந்திர குகையை விட்டு எந்திரிச்சு ஓடிடுவோமான்னு நினைக்கிறான் நெடுமாறன். ஆனா அவனால அந்த இடத்தை விட்டு எந்திக்கவும் முடியல, அங்கே இருந்து போகவும் முடியல. அப்படி ஒரு சக்தி அவனை தடுத்து ஆட்கொள்ளுகின்றது. அவனையும் அறியாம ஒரு கேள்வியை கேட்கிறான். சுவாமி, வாதாபி யுத்தத்தின் முடிவை பற்றி நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன் அப்படின்னு. உடனே அந்த சமண முனிவர் தரையில் கிடக்கக்கூடிய அந்த பையனை பார்த்து சொல்றாரு, தம்பி கொஞ்சம் வடக்கு நோக்கி போ, அங்க என்ன நடக்குன்னு பார்த்து சொல்லுமா அப்படின்னு சொல்றாரு. உடனே அந்த பையனும் ஆகட்டும் சுவாமி, இதோ வடதிசை நோக்கி போகிறேன் அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நேரம் பொறுத்து, ஐயோ என்ன பயங்கரம் அப்படிங்கிறான் அந்த பையன். தம்பி ஏன் என்ன ஆச்சு, அப்படி என்ன பயங்கரமான காட்சியை நீ பார்த்துட்ட அப்படின்னு சமணர் கேட்கிறாரு. ஐயோ சுவாமி, மிக பயங்கரமான யுத்தம் நடக்கிறது. கணக்கிலடங்காத வீரர்கள் வாள்களாலும் வேல்களாலும் ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டு செத்து விழுகிறார்கள். எங்கே பார்த்தாலும் இரத்த வெள்ளம் ஆறாக ஓடுகின்றது. பெரிய பெரிய பிரம்மாண்டமான யானைகள் பயங்கரமாக பிளிரிக்கொண்டு
ஒன்றை ஒன்று தாக்குகின்றன. யுத்தம் ஒரு பெரிய பிரம்மாண்டமான கோட்டை மதிலுக்கு பக்கத்தில் நடக்கின்றது. கோட்டையின் பிரதான வாசலில் ஒரு பெரிய கொடி பறக்கிறது. அந்த கொடியில் வராகத்தின் உருவம் பொறிக்கப்பட்டுள்ளது. ஆகா, கோட்டை கதவு இதோ திறக்கிறது. ஐயோ, கணக்கற்ற வீரர்கள் கோட்டைக்குள்ளிருந்து வெளியே வருகின்றார்கள். யுத்தம் இன்னும் கோரமாக நடக்கின்றது. சாவுக்கு கணக்கே இல்லை. கண்ணு கேட்டிய தூரம் வரை ஒரே பிணக்காடு. சுவாமி, என்னால் பார்க்க முடியவில்லை அப்படிங்கிறான் அந்த சிறுவன். அந்த சிறுவனுடைய கண் இமைகள் லேசா துடிக்கிறத பாக்குறாரு அந்த சமணர். உடனே அந்த சமணர் அந்த பையன்கிட்ட சொல்றாரு, தம்பி பயப்படாத, உனக்கு ஒன்றும் நடக்காது. இன்னும் கொஞ்ச நேரம் நீ அதை உத்து பாரு. போர்க்களம் முழுவதும் பார்த்து மிகவும் நெருக்கமான சண்டை எங்கே நடக்கிறதுன்னு எனக்கு சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. உடனே அந்த பையனும் சரின்னு சொல்லிட்டு, அதோ ஓரிடத்தில் பிரம்மாதமான கை கலந்த சண்டை நடக்கிறது. குதிரை மேல் ஏறிய வீரன் ஒருவன் 2 கைகளிலும் 2 வாள்கள் ஏந்தி பயங்கரமாக போர் புரிகிறான். அவனை சுற்றிலும் எதிரிகள் சூழ்ந்து கொண்டு தாக்குகிறார்கள். அவன் தன்னந்தனியாக நின்று அத்தனை பேரையும் திருப்பி தாக்குகிறான். அவனுடைய கை வாள்கள் அடிக்கடி மின்னலை போல் ஜொலிக்கிறது. ஒவ்வொரு வாழ் வீச்சுக்கும் ஒரு தலை உருளுகின்றது. ஆகா, இதோ அந்த வீரனுக்கு துணையாக இன்னும் சில வீரர்கள் வருகிறார்கள். அவர்களுக்கு நடுவில் மீனக்கொடி பறக்கிறது. நெடுமாற பாண்டியர் வாழ்க வாழ்க, வாதாபி புலிகேசி வீழ்க என்று அவர்கள் கர்ஜித்து கொண்டு எதிரிகள் மீது பாய்கிறார்கள். இதுவரைக்கும் அந்த சிறுவன் சொன்னபோது கொஞ்சம் அலட்சியத்தோட இருக்கக்கூடிய நெடுமாறன் அவனை பத்தி சொன்ன உடனே திடுக்கிட்டு நிமிர்ந்து உட்கார்றான். அதுக்கப்புறம் என்ன நடக்க போகுதோ அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுல அவனோட பரபரப்பு அதிகமாகுது. மறுபடியும் கொஞ்ச நேரம் அந்த பையன் ஒண்ணுமே பேசல, ரொம்ப அமைதியா இருக்கான். உடனே அந்த சமண குரு அவனை தூண்டி விடுறாரு. தம்பி, மேல என்ன நடக்குது, நல்லா பார்த்து சொல்லுப்பா அப்படிங்கிறாரு. உடனே அந்த சிறுவனும் சொல்ல ஆரம்பிக்கிறான். சண்டை எல்லாம் முடிஞ்சிருச்சு. எதிரிகள் எல்லாரும் செத்து விழுந்துட்டாங்க. வெற்றியடைந்த வீரர்கள் அந்த அசகாய சூரனை சூழ்ந்து கொண்டு மீன் கொடி வாழ்க, நெடுமாற பாண்டியர் நீடூழி வாழ்க அப்படின்னு சத்தமா ஆர்ப்பரிக்கிறாங்க. அவங்களுடைய கோஷமும் ஜெய பேரிகைகளின் முழக்கமும் காதே செவிடாகிற மாதிரி இருக்கு. அதோ இன்னொரு வீரர் கும்பல் வருகிறது. அந்த கும்பலின் நடுவில் ஒரு ரதம் காணப்படுகின்றது. அந்த ரதத்தின் மேல் ரிஷப கொடி பறக்கிறது. அந்த ரதத்தில் கம்பீர வடிவம் உள்ள ஒருவர் வீற்றிருக்கிறார். அவருடைய முகத்தில் குரோதம் கொப்பளித்துக் கொண்டிருக்கின்றது. இந்த ரதத்தை சூழ்ந்து வரும் வீரர்கள் மாமல்ல சக்கரவர்த்தி வாழ்க அப்படின்னு கோஷம் போடுறாங்க. ஆனா அவர்களுடைய கோஷத்தில் அந்த அளவிற்கு சக்தி இல்லை. 2 கூட்டமும் சந்திக்கிறது. ரதத்தில் வந்தவரும் குதிரை மேல் இருந்தவரும் ஒருவரை ஒருவர் பார்க்கின்றார்கள். 2 பேரும் கீழே இறங்குகிறார்கள். சமீபத்தில் வருகிறார்கள். மீனக்கொடிக்கு உரிய வீரர் ரிஷப கொடிக்கு உரியவரை பார்த்து, மாமல்லரே, பகைவர்கள் ஒளிந்தார்கள். புலிகேசி இறந்தான். வாதாபி கோட்டை நாம் வசமாகி விட்டது. இனிமேல் தங்கள் காரியம், நான் போக விடை கொடுங்கள் அப்படின்னு கேட்கிறாரு. ஐயோ, ரிஷப கொடியாரின் முகத்தில் குரோதம் தாண்டவமாடுகின்றது. அடே பாண்டிய பதரே, எனக்கு வரவேண்டிய புகழை எல்லாம் நீ கொண்டு போய் விட்டாயடா அப்படின்னு சொல்லிக்கிட்டே உடை வாளை உருவுகின்றார். மீனக்கொடியார், வேண்டாம் சக்கரவர்த்தி வேண்டாம், நமக்குள் எதற்காக சண்டை அப்படின்னு சொல்றாரு. ரிஷப கொடியாரோ அதை கேட்காமல் உடைவாளை வீசுகின்றார். ஐயோ, இதை கேட்டுக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாரும் பயப்படுற மாதிரி அந்த பையன் வீல்னு சத்தம் போட்டுட்டு எந்திரிச்சு உக்காடுறான். அத்தனை பேரும் பயந்து உறைஞ்சி போய் உட்கார்ந்து இருக்கிறாங்க. அந்த பையனோ திரு திருன்னு முழிக்கிறான். தான் எங்க இருக்கோங்கிற மாதிரி 4 பக்கமும் சுத்தி சுத்தி பாக்குறான். நெடுமாறனோட உடம்பெல்லாம் நடுங்கிட்டு இருக்கு. சமண முனிவரை பார்த்து நெடுமாறன் கேட்கிறான், சாமி, அப்புறம் நடந்தது என்னன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? முக்கியமான சமயத்துல எந்திரிச்சிட்டானே அப்படிங்கிறாப்ல. இளவரசி, இன்றைக்கு இவ்வளவுதான். மறுபடி இன்னைக்கு ராத்திரி இவனை அகக்காட்சி காணும்படி செய்ய முடியாது. அதுக்கப்புறம் நடந்தது என்னன்னு தெரிஞ்சுக்கிடணும்னா நீங்க நாளைக்கு கண்டிப்பா இந்த இடத்துக்கு வந்தே ஆகணும் அப்படிங்கிறாரு. நெடுமாறன் நாளைக்கும் இந்த சமணர் குகைக்கு வருவானா? நீங்க என்ன நினைக்கிறீங்க? உசுறு இல்ல, கண்டிப்பா வந்துதானே ஆகணும்.